போன பாட்டில் பார்த்தீங்கன்னா சிக்னோரான ஒருத்தி நம்ம கதாநாயகி வெண்டி ரெண்டு பற்றி செம்மட்டி அடிச்சு வெண்டிக்கிட்டே ஏதோ அறிவாற்றல் ஏதோ ஒன்று வந்து தேடிட்டு போயிருப்போம். அதாவது க்னோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி வந்து மயக்கத்துலேருந்து முடிச்சு பார்க்கும்பொழுது வெண்டி வந்து இதுமாரி கிளம்பிட்டான் ஏற்கனவே அப்படிங்கிற மாதிரி பார்பரா சொல்லுவா. சரின்னு சொல்லிட்டு அந்த வெண்டி இப்போ எங்கே போயிருக்கா அப்படின்னா வந்து இந்த சிம்பிள் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் ஹீரோ அப்படிங்கிற வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்கான். அது வந்து ஒரு பெரிய மரம். அது அந்த இடத்துக்கு ஏன் வெண்டி வந்து போயிருக்கான்னா அங்கே போனால் அவனுக்கு வந்து இந்த அடியெல்லாம் பட்டுச்சுல அது வந்து குணமாயிரும் அப்படின்றதுக்காக அவன் போயிருக்கான் போட்டுருக்கு. சரி நம்ம கதாநாயகி வந்து அந்த மரத்துக்கிட்ட போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதோட நம்ம அந்த போன பாட்டை வந்து முடிச்சிருப்போம். இப்போ அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜென்ஷன் இம்பாக்ட் ஆர்கான் ஸ்டோரிஸ் பார்ட் 11 ஆன் ஆரன் தமிழ் கேம். இப்போ பேக்ரவுண்டில் வர இந்த மாதிரி சாஃப்ட் மியூசிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். பிடிச்ச மாதிரி ஃபுல் வீடியோவும் போடலாம். இப்போதைக்கு இந்த மியூசிக் கொஞ்சம் கட் பண்ணிடலாம். நம்ம கதாநாயகி இப்போ இந்த மரத்துக்கிட்ட வந்துட்டாங்க. நம்ம கதாநாயகி போகும்போது வெண்டி வந்து தானே பேசிட்டு இருந்த மாதிரி இந்த மரக்கிளைகள்ல இருந்து வர காற்றோட வாசனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். உடனே நம்ம கதாநாயகி வந்தாங்க. திரும்பி பார்த்து சொல்றேன், இதே வார்த்தையை தான் நான் போன தடவை வந்து சொன்னேன். ஏன் நான் எப்பவுமே அதிர்ஷ்டம் இல்லாதப்போ நான் திருப்பி இதே சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தெரியல அப்படின்னு மாதிரி வெண்டி சொல்றான். நம்ம கதாநாயகி வந்து க்னோசிஸ் அதாவது அறிவாற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதை இவன்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பாட்டில் மாதிரி வந்துச்சு. அதான் சிக்னலை வந்து எடுத்துட்டு போனா. அது என்ன நம்ம கதாநாயகி கேட்கும்போது வெண்டி கேட்கறான், ஓ தெரிஞ்சிருச்சா, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா, இது ஒன்றும் சாதாரணமா பொதுமக்கள் கிட்ட சொல்ற மாதிரியான விஷயம் வந்து கிடையாது. இருந்தாலும் நான் உன்ட்ட இந்த ரகசியத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்றான். முதல்ல வந்து அவன் விஷனை பத்தி சொல்றான். விஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி அந்த பாட்டுகளே பார்த்திருப்போம். அது வந்து ஒரு மஞ்சள் குவியம் அப்படிங்கிற அவன் சொல்றான். இது வந்து எல்லாட்டையும் இருக்காது, சில பேர்கிட்ட தான் இருக்கும். அதை வச்சிருக்கவங்க அதை சின்ன பண்ணுவாங்கன்னா அதை வச்சு அவங்களால எலமெண்டல் பவர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு உங்ககிட்ட நெருப்பு சக்திக்கான அந்த விஷயம் இருந்துச்சுன்னா உங்களால அந்த நெருப்பு சக்தி யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு விஷயம். இந்த விஷயம் வச்சிருக்கிறவங்களால மட்டும்தான் தெய்வீகத்துவத்தை வந்து அடைய முடியுமா. அப்புறம் அவங்களால செலஸ்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக முடியுமா. அது வந்து ஒரு கடவுள்களை மட்டும் போற ஒரு இடம் மாதிரி. இந்த மாதிரிலாம் ஆகக்கூடிய அந்த மாதிரி விஷயத்தை வச்சிருக்கிறவங்கள இந்த வெண்டி மாதிரியான ஆளுங்க அந்த கடவுள்கள்லாம் வந்து ஆலஜின்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்களா. பயமான இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டதே இல்லைன்னு அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து வெண்டி சொல்றான், இது வந்து இந்த மாதிரி எங்களை ஆர்கான்ஸ் அதாவது ஆட்சியாளர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். ஆனா ஆர்கான்ஸ் வந்து இந்த மாதிரி விஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொருள்லாம் தேவையே இல்லையா. அது பதிலாக மாதிரி வெளியே இருந்து ஒரு பொருள் வச்சிருக்கிறதுக்கு பதிலாக இவங்களுக்கு உடம்புக்குள்ளேயே அது வந்து இருக்குமாமா. அது மட்டும் இல்லாமல் ஏதோ செலஸ்டியா ஓடவே எதிரொலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது எனக்கு என்னன்றது எக்ஸாக்டா புரியல. ஒருவேளை இவங்களுக்கும் அந்த செலஸ்டியாவுக்கு நேரடியாக ஒரு தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதுதான் வந்து க்னோசிஸ் அதாவது அறிவாற்றல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றான். அது வந்து உடம்புக்குள்ளேயே இருக்கும்னா இப்ப சிக்னோரை என்னத்தை எடுத்துட்டு போனா அப்படிங்கிறது நான் ஒரு குட்டி ஒரு பாட்டில் மாதிரி எடுத்துட்டு போனா நம்ம வெண்டி வந்து நாங்க இடுப்புல வந்து விஷன் மாதிரி வச்சிருக்கான். கதாநாயகி வந்து அதை காமிச்சு வந்து நீ தான் விஷன் வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லும்போது இது வந்து உண்மையான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றான். ஏன்னா விஷன் இருக்கிறவங்களால தான் காட்டன் சக்தி யூஸ் பண்ண முடியும். இவன் அது இல்லாமலே காட்டன் சக்தி வந்து யூஸ் பண்ணா வெளியே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துடும் அப்படிங்கிறதுனால இவன் வந்து அது போலியா ஒன்று செஞ்சு மாட்டிருக்கானா. இப்போ வந்து பைமன் கேட்கறான், நம்மள வந்து அங்க அடிச்சு போட்டு விட்டுறது அந்த க்னோசிஸ் அதாவது அறிவாற்றல் வந்து ஒரு எடுத்துட்டு போனாலே அவ யார் அப்படின்னு கேட்கறா. அவ பேர் வந்து சிக்னோரா. அவ வந்து 8வது ஹார்பிஞ்சர் அதாவது வந்து 8வது முன்னோடியார் என்ன சொல்றோம். மொத்தம் 11 பேர் இருக்காங்க. அதுல இவ 8வது. அவ மட்டும் இந்த மீதி இருக்கிற அந்த 11 முன்னோடிகளுக்குமே வந்து அதனாலதான் அந்த ஹார்பிஞ்சர்ஸ் அதாவது முன்னோடிகளுக்கு சாதாரண மக்களோட அதிக பலமும் அதிகாரமும் இருக்கு. அந்த செஷ்னாயா சரிட்சா அப்படிங்கிறவ வந்து 7 ஆர்கான் கடவுள்கள்ல ஒருத்தியா அதாவது வந்து ஆட்சியாளர்கள்ல ஒருத்தியா. அவங்க வந்து ஜப்போலியார்னி அப்படிங்கிற ஒரு அரண்மனையில இருந்து தான் அவங்களோட தேசத்தை வந்து ஆட்சி பண்றாங்களாமா. அப்புறம் அந்த பெட்டி ஹார்பிஞ்சர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாத்துக்குமே தலைவி அவங்க தான் அப்படின்னு வந்து வெண்டி சொல்றான். எங்களை மாதிரி இந்த 7 கடவுளுக்குள்ளேயும் பெருசா ஒத்து போவாது. ஆனா வந்து சரிட்சா இந்த மாதிரி இன்னொரு கடவுளுடைய அறிவாற்றல வந்து திருட நினைப்பா அப்படிங்கிற அளவுக்கு நான் நினைக்கல. சரிட்சா வந்து எந்த மாதிரியான ஒரு கடவுள் அப்படின்னு நம்ம கதாநாயகி கேட்கறாங்க. அதுக்கு வெண்டி சொல்றான், 500 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து அவளை ரொம்ப நல்லா தெரியும். ஆனா இப்போ வந்து அதே மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்றான். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பேரழிவு நடந்துச்சாமா. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு அவனுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது அப்படின்னு சொல்றான். இதை பத்தி மட்டும் சொல்லிட்டு அப்புறம் ஃபெட்டிவி அப்புறம் இவங்களை பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் நம்ம கதாநாயகி பார்த்து சொல்றாரு, நீ வந்து மீதி இருக்கிற அந்த 7 தேசங்களுக்கு போய் அங்க இருக்க கடவுளை எல்லாத்தையும் வந்து பார்க்கணும் அப்படின்னா உன் பாதையில வந்து நிறைய தடைகள் வந்து வரும். நீ வந்து அடுத்த தேசமா வேணா மான்ஸ்டருக்கு பக்கத்துலயே இருக்கிற லியூவேக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த லியூவே தேசத்தை வந்து ஜியோ ஆர்கான் அதாவது புவியின் கடவுள் வந்து அந்த இடத்த வந்து ஆட்சி புரியாராமா. நம்ம வெண்டி மேல இல்லாம அந்த புவியின் கடவுள் வந்து மொத்தமா அந்த லியூவே நாட்டை வந்து அவரே வந்து நிர்வாகம் பண்றாராம். அந்த புவியின் கடவுள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அவருடைய கடவுள் ரூபத்துல வந்து அவருடைய தெய்வீக கணிப்பு எல்லாத்தையும் வந்து சொல்லுவாராமா. உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து இந்த டயத்துல வந்து மழை பெய்யும், இந்த டயத்துல வந்து சாகுபடி பண்ணுங்க, இப்போ வந்து வெள்ள வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அந்த வருஷம் ஃபுல்லா என்ன அடுத்த வருஷம் ஃபுல்லா என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாராம். அதே மாதிரி வந்து அந்த லியோவே மக்கள்லாம் வந்து எடுத்துட்டு அடுத்த வருஷம் அவர் வர வரைக்கும் அதே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் அந்த மாதிரி இறங்கி வருவார் இல்லையா கடவுளா, அந்த விழா வந்து இன்னும் கொஞ்ச நாள்லயே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த தடவை நீ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீ அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பைமன் சொல்றான், நீ ஏன் இது முதலியே சொல்லல, சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பைமன் கிளம்ப பார்க்கும்போது உடனே வெண்டி வந்து ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்றான். உன்னுடைய பயணம் வந்து திருப்பி ஆரம்பிச்சிருச்சு, ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட பயணத்துக்கு வந்து நிறைய காரணங்கள் அர்த்தங்கள்லாம் இருக்கு. இங்க இருக்கிற பறவைகள், பாடல், நகரங்கள்,
அப்புறம் சரிட்ஸா, ஃபெட்டியி, நிறைய அரக்கர்கள் இவங்க எல்லாமே உன்னுடைய பயணத்துல ஒரு பகுதி தான். உன்னுடைய இலக்கு மட்டுமே எல்லாமே கிடையாது. இவங்களுடைய இலக்கு என்ன? இவருடைய உடன்பிறப்பை கண்டுபிடிக்கிறது. அது மட்டுமே எல்லாமே கிடையாது. அந்த இலக்கை நீ அடையிற வரைக்கும் உன்னை சுத்தி இருக்கிற உலகத்தை பாரு, அதோட அழகை பாரு அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு விஷயத்த எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கு நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும் போது அந்த இலக்கை மட்டுமே பார்த்து போயிட்டு இருக்காம இடையில இருக்கிற இந்த அழகான உலகம், இப்போ அதாவது கப்பல்ல போயிட்டு இருக்குன்னா சுத்தி இருக்கிற அந்த கடல், அங்க இருக்கிற பறவைகள், மீன்கள் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போவோம் இல்லையா? அதை பத்தி தான் சொல்றோம். சரி, அவ்வளவுதான். நான் கார்ட்டூன் கடவுளெல்லாம் வந்து உனக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை எல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம கதாநாயகியே வந்து அவ என்கிட்ட சில கேள்விகளை வந்து கேக்குறாங்க. முதல்ல வந்து டுவாலனை பத்தி கேக்குறாங்க. டுவாலன் வந்து கடைசியா என்னன்னாலும் அதை வந்து இந்த நகரத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சிருந்தான். அதை வந்து அது எல்லாத்தையும் சரி பண்ண வாட்டி அது மேல பறந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ வந்து அந்த டிராகன் இது மாதிரி சரி இருக்கும். மேற்கொண்டு வேண்டி சொல்றான், நான் வந்து அந்த டிராகனை வற்புறுத்தி இந்த நகரத்தை வந்து பாதுகாக்க சொல்ல முடியாது. அவனும் சுதந்திரமா அவனுக்கு தேவையான முடிவுகளை அவனே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் சொல்றான், இவன் வந்து காட்டின் கடவுளா வந்து மாறதுக்கு முன்னாடி இவனோட நண்பன் வந்து சுதந்திரம்னா என்ன அப்படிங்கறது இதே மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஆனா வெண்டியோட ஃப்ரெண்ட் யாரு என்ன எப்படி அது எதுவுமே வந்து சொல்லல. இதோட வந்து அதை முடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து நம்ம காயை வந்து அபிசோடரை பத்தி சில விஷயம்லாம் சொன்னால, அதை வந்து வெட்டிட்டு சொல்லி அபிசோடரை பத்தி மேற்கொண்டு ஏதாவது கேட்கறாங்க. காய் அந்த மாதிரிலாம் அவன்கிட்ட சொன்னானா அப்படின்னா அந்த பிரின்ஸ், அதாவது அந்த இளவரசன் தான் வந்து இந்த டுவாலனை ஒரு ஆயுதமா மாத்தாதுக்கான திட்டத்தை கொண்டு வந்தவன். ஆனா எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே நான் கேள்விப்படவே இல்லை. அப்படின்னா இந்த விஷயம்லாம் இப்பதான் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கதை நீங்க சொல்லும் பொழுது இருக்கலாம். ஆனா எப்படி எங்கேயோ இருந்து ஒருத்தன் வந்து நம்ம மொத்த அபிசோடருமே வந்து உத்தரவுகளை பிறப்பிச்சு அவங்க வந்து எப்படி அதை பின்பற்றுறாங்க, எப்படி இவங்க வந்து அவனை வந்து ஒரு இலவசமா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம வெண்டி கேட்கறான். இந்த கேள்விக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே பதில் இல்லை அப்படிங்கிறதுனால அதை முடிச்சுட்டு அடுத்ததை பத்தி கேட்கறாங்க. அடுத்து வந்து எதை பத்தி பேசுறாங்கன்னா சிக்னோராவை பத்தி கேட்கறாங்க. அந்த சிக்னோரா வந்தா உடனே அந்த நோசிஸை மட்டும் எடுத்துட்டு அவ பாட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி பைமன் சொல்றான். அதுக்கு நம்ம வெண்டி சொல்றான், நைட்ஸ் ஆஃப் வந்து யாருமே வந்து அவளை பாத்துடக்கூடாதுன்னு அவ ரொம்ப கரெக்டா இருந்தா. யாராவது பாத்துட்டாங்கன்னா அது மாதிரி ஃபெட்டிக்கும் நம்ம மாஸ்டருக்கும் இருக்கிற அந்த ஒரு உரையை வந்து முறிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படின்னா அவங்க திருப்பி எந்த விஷயமும் நமக்கு இடையில நடக்கல அப்படிங்கிற மாதிரி நல்லா அவங்க மாதிரியே தெரிஞ்சிட்டு இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பைமன் கேட்கறான். இப்போ அடுத்து வந்து வெண்டி சொல்றான், ஒருவேளை 7 தேசங்களும் சேர்ந்து இந்த அபிசோடரை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அதுல வந்து ஃபெட்டிட்டு தான் ரொம்ப ரொம்ப பலமான ஆர்மி இருக்கு, அதாவது போர் வீரர்கள்லாம் இருக்காங்க. அவனுக்கு என்னதான் புனித ஏழை தெரியிருந்தாலும் அந்த டிராகனை வச்சு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருந்தாலும் இனிமேல் நான் ஒரு கடவுளுடைய சக்தியை திருட நினைச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே உடனே வந்து பைமன் சொல்றேன், புனித ஏழை பத்தி பேசும்போது ஞாபகம் வருது, டீலுக்கும் இதே மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார்ல. பைமன் மேற்கொண்டு சொல்றா, டீலுக்கு சொல்லாத மாதிரி இந்த ஃபெட்டி வந்து 7 தேசங்களில் சுலபமா போறாங்க வராங்க, நைட் வீரர்களை வந்து ஏதாவது மிரட்டுறாங்க, அவங்களுக்கு வந்து அதிக அழுத்தம் கொடுக்குறாங்க, இது எல்லாமே வந்து ஹார்பெஞ்சர் அதாவது அந்த முன்னோடி இருக்கிறதா சாத்தியமாவது அதே மாதிரி சொல்றான். அதுக்கு வெண்டி சொல்றான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பனியின் கடவுள் வந்து அவங்களுக்கு நிறைய அதிகாரமும் பலமும் வந்து மனுஷங்களோட நிறையவே கொடுத்துருக்காங்களாமா. அந்த பனியின் கடவுளோட பேர் சரிட்ஸா. அவ 500 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளோட திட்டம் என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆனா எப்படி இருந்தாலும் எனக்கு தோணுது இந்த விஷயம் எல்லாம் வந்து உன்னோட தேடல்களை வந்து 7 தேசங்களே ரொம்ப கஷ்டப்படுத்த போகுது, அதாவது கடினமாக்க போகுது அப்படின்னு சொல்றான். அடுத்து வந்து கடைசி நம்ம கதாநாயகி வந்து கடவுள்களை பத்தியே கேக்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம வெண்டி சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஷன்ஸ் வச்சிருக்கிறவங்கள வந்து நாங்க ஆலோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களாலதான் வந்து இந்த செலஸ்டியா அப்படிங்கிற அந்த இடம் வரைக்கும் போக முடியும் அப்படின்னு மாதிரி சொல்றான். அடுத்து வந்து சொல்றேன், இந்த க்னோசிஸ் வந்து ஒரு உயர் வரிசையில் இருக்கிற ஒரு இணைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது வந்து நெருப்பு சக்தி இதெல்லாம் இருக்குல்ல, நெருப்பு பனி தண்ணி அந்த மாதிரி அதற்கெல்லாம் வந்து வர வைக்கும், அதாவது யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றேன். அப்புறம் வந்து இது ஒரு கடவுளா இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்னமே வந்து அதுவா வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உதாரணத்துக்கு சிவன்னா நெற்றிக்கல் இருக்கும், முருகன கையில வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க கடவுள்னா அந்த க்னோசிஸ் வந்து இருக்கும். வெண்டி அடுத்து சொல்றான், ஆனா அந்த 7 கடவுள்ல யாரு வந்து உன்னோட சகோதரன் வந்து தூக்கிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியாது, என் மேல இருக்க சந்தேகம் உனக்கு போயிருச்சா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். உன்னை பார்த்தா கடவுள் மாதிரியே தெரியலையே நம்ம கதாநாயகி சொல்றா. நீ வந்து பார்பேடோஸோட பல அவதாரங்கள்ல ஒண்ணு, யார சொல்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம பைமன் சொல்றா. அப்புறம் வந்து கதாநாயகி சொல்றாங்க, உன்னை வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியும், உன் மேலாம் சந்தேகம் எல்லாருமே கதாநாயகி சொல்லிடுறாங்க. நம்ம வந்து ஒரு நல்ல டீம் தான், நீ உன்னுடைய சகோதரனெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து 4 காற்றன்ல வந்து ஒரு மாறிடுறியா, இங்கே இந்த மான்ஸ்டரை பாதுகாக்கிற ஒருத்தையா மாறிடுறியா கடவுள் மாதிரின்ற மாதிரி கேட்கறா. அந்த 4 காற்றுங்கள்ல ஒன்னா இருந்துச்சுன்னா இலவசமா சாப்பாடு கிடைக்கும்னா நீ பைமான அந்த மாதிரி மாத்திக்கலன்னு சொல்றான். அதுக்கு வேண்டி வந்து சிரிச்சுட்டு அவ்வளவுதான், அதோட அந்த பேச்சு வந்து முடிஞ்சிருது. அதுமாதிரி லீவில் அந்த நாள் வந்து சீக்கிரம் வரப்போகுது, நீ சீக்கிரமா அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்டி சொல்றோம். அவ்வளவுதான், இந்த பாட்டு வந்து இதோட முடியுது. இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஸ்டோரி போடலாம் அப்படின்னா வந்து ஆர்கான் கொஸ்ட் வந்து நடுவில் போட பார்க்கலாம். கூடிய விரைவில் அடுத்த வீடியோ அவங்க சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், பாய்.